வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது லாட் ஆஃப் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் மேத்ஸ் ஷார்ட்கட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம ராமானுஜன் ஹார்டி எண்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். காமனாக நம்மளுக்கு ராமானுஜன் எண் அப்படின்னா நம்மளுக்கு 1729 அப்படின்ற எண் வந்து ராமானுஜன் எண் சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 1729 ஏன் ராமானுஜன் எண் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை வந்து இரு கணங்களின் கூடுதலாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறார் ராமானுஜன். அதாவது 1729 12 கியூப் பிளஸ் 1 கியூப் அப்படின்னும் 10 கியூப் பிளஸ் 9 கியூப் அப்படின்னும் எழுதலாம். இரு விதமா எழுதலாம். 12 கியூப் பிளஸ் 1 கியூப் அப்படின்னாலும் 1729 தான். இப்போ 12 கியூப் பிளஸ் 1 கியூபை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 12 கியூபை 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 எழுதலாம். இந்த பிளஸ் 1 கியூபை 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 எழுதலாம். இப்போ இந்த 12 கியூப் இந்த இதை வந்து கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1728 கிடைக்கும். இது பிளஸ் இந்த ஒன்னோட வேல்யூ வந்து 1 தான். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 1729 அப்படின்னு கரெக்டாக கிடச்சிருக்கு. இதை வேறு விதமாக என்னென்னு பார்த்தோம்னா 10 கியூப் ப்ளஸ் 9 கியூப் அப்படின்னு பார்த்தோம். இந்த 10 கியூப்பை 10 ப்ளஸ் 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 எழுதலாம். ப்ளஸ் இந்த 9 கியூப்பை 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 எழுதலாம் இல்லையா. இந்த 1010 வந்து 1000 மாறிடும். ப்ளஸ் 729 இந்த இது கிடைக்கும். அப்போ இதோட ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 1729 ஆன்சர் வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த ராமானுஜன் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1729 என்ற எண்ணை 12 கியூப் பிளஸ் 1 கியூப் எனவும் 10 கியூப் பிளஸ் 9 கியூப் எனவும் எழுதலாம். இது இரு கன எண்களின் கூடுதல் வழியில இரு முறைகளில் எழுதுற மாதிரி இருக்கு. அதனால தான் இதை வந்து நம்ம ராமானுஜன் எண் அப்படின்னு 1729 என்ற எண்ணை வந்து நம்ம சொல்றோம். இது மாதிரி தான் 4104 13832 மற்றும் 20683 இந்த எண்களையும் நம்ம ராமானுஜன் ஹார்டி எண்களாக நம்ம குறிப்பிடுறோம். இதுவும் இதே மாதிரி தான் கணங்களின் கூடுதலாக எழுத முடியும். அப்போ 1729 என்ற எண் வந்து ராமானுஜன் எண்ணாகவும் இந்த 3 எண்களை ராமானுஜன் ஹார்டி எண்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் கூறப்படுது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இது வந்து குரூப் 4 இந்த மாதிரி இது வந்து ஆப்ஷனாக கொடுத்து கூட கேட்கலாம். இது வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல, இனிமேல் கேட்கலாம். அதனால் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லாட் ஆஃப் மேத்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டுக்கு போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பிளேலிஸ்ட்டில் எப்படி எந்தெந்த சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக இருக்கும். அதாவது வர்க்கங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பேன், வயது கணக்குகள், அதே மாதிரி பகடை கணக்குகள், இந்த மாதிரி நிறைய நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். என்னோட மற்ற சேனலான அறிவைத்திட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட அறிவைத்திட்டு சேனலும் என்னோட இது தான். இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.